என்ன நடக்கும்னு அவருக்காச்சும் அவனோட பாரு அங்கே இருக்கா 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 5.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்க மட்டும் காட்டுது. வாங்க பார்ப்போம். என்ன இங்கே ஃபுல்லாக காட்டு வழி பயணம்தான். வீடுகள் இருக்கிறது குறைவாக தான் இருக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக. நம்ம மேலே ஏறினோமே அந்த மலை புத்தாங்கலம் மலை, அந்த மலைக்கு கீழால் தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். அந்த ரோட்டு எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அழகும் ஆபத்தும் சேர்ந்த இடமாப்பா இது. நான் சொன்னனே அழகும் பின்னுக்கு யாராச்சும் ஏற்றுனா கண் தெரியாது. கண் தெரியாண்டபடியாக தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் போச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா புத்தாங்கல். இன்றைக்கி இப்போ நம்ம புத்தாங்கல் வீடியோலாம் எடுத்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த வீடியோ வரும். இப்போ வந்து நம்ம அம்பாரியால் போகல, இப்போ நம்ம வேறு ஷார்ட்கட்டால் போகிறோம். அதால் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சில நேரம் வேறு இப்போ காட்டு வழி தான் பயணம். இப்போ அங்கே என்னென்ன நடக்க சம்பவம்லாம் தெரியாது. அதுக்காக தான் அந்த அடுத்த வீடியோ எடுக்க கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கட்டும் என்று. இங்கேருந்து இப்போ நமக்கு கல்முனை வந்து கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் காட்டுது. 37 நிமிஷம் பிடிக்கிறது. பார்ப்போம் நம்ம இதுக்குள்ளே போய் சேர்ற இது கோவில் மாதாஜி நம்பவே இல்லாது. வரும்போதே நிறைய இடங்களை சொதப்பிட்டு வேறு இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு போச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழி பயணமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி தெரிஞ்சோமே அந்த புத்தாங்கலம் மலை, அதான் இது. இப்போ நமக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது திரும்பணும் காட்டுங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 5.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்க மட்டும் காட்டுது. வாங்க பார்ப்போம். என்ன இங்கே ஃபுல்லாக காட்டு வழி பயணம்தான். வீடுகள் இருக்கிறது குறைவாக தான் இருக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக. நம்ம மேலே ஏறினோமே அந்த மலை புத்தாங்கலம் மலை, அந்த மலைக்கு கீழால் தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். அந்த ரோட்டு அங்கேருந்து பார்த்துருப்பீங்க. மேலேருந்து நான் அந்த வீடியோ காட்டிப்பேன். பார்க்காத அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அழகும் ஆபத்தும் சேர்ந்த இடமாப்பா இது. நான் சொன்னனே அழகும் பின்னுக்கு யாராச்சும் ஏற்றுனா கண் தெரியாது. கண் தெரியாண்டபடியாக தான் கண்ணாடி கடை போட்டுருக்காண்டா அவன். நான் சொன்னேன் நம்மளை கொண்டு வந்து விட்டுனேன். சப்போஸ் நான் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, நான் இப்போ தான் சொன்னேன் அழகும் ஆபத்தும் நிறைஞ்ச இடம் உண்டு. அதுக்குள்ளே ஆபத்தை காட்ட பார்த்தாங்கல்ல. சிரிப்பு வேறு அவனுக்கு. என்ன செய்கிறேன், அவனோட ஏரியா வச்சு ஒன்றும் சொல்லாமல் போயிடுவோம். இங்கெல்லாம் சாயா மழை வார மாதிரி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை மாறி என்னடா மழை வார மாதிரி இருக்கு. என்ன வெக்க அந்த மலைக்கு மேலே ஏறணுண்டாப்பா முடியலை சாமி. இவன்கிட்ட கேட்டு அதுதான் என்னடா கதிராமலாம் போனியே என்ன மாதிரி இப்படி தானே இருந்தது கேட்டேன். சரி இப்படி இல்லையா, இந்த மாதிரி வெக்க ஏலியான்தான். கதிராமத்துலேருந்து வெக்க இல்லை ப்ரோன்டான். அப்போ ஓகே, அப்போ நம்பி நான் நடந்து போவேன்டா, நம்மளோட காரியம் நான் சக்ஸஸ் ஆகின போகிறேன்னு சொல்லி போட்டு வந்தேன் இவன்ட்ட. இப்போ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே சிங்களத்தில் இருக்கிற மாதிரியா. என்ன ஊருன்னு சொல்ல இல்லாது. அந்த ரோட் இல்லை ப்ரோ, அதால் வர இல்லாது. அந்த ரோட் நம்ம வந்த ரோட் மட்டும் தான், ஒரே ரோடு தான் அந்த புத்தாங்கலேருந்து வர ரோடு. இதெல்லாம் வேறு ஒரு கிராமங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகலாம். மற்றபடி அதில் வர விட மாட்டார்கள். சிஐடி மாதிரிலாம் பார்த்து நிற்பார்கள். கூடுதலாக புதையல்கள் இருக்கிற இடம் இது வந்து. இவர் நம்ம அங்கே கண்டதானே இப்போ மேலேருந்து நடந்து வராது பார்த்தியா. நடு வயலுக்கு நடந்து எதிர்த்து அது மனுஷன் என்னடா வா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட்டெல்லாம் காஞ்சிட்டு ஈர கட்டி அறந்து அப்படியே. ஃபெமிலியாக வரக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. ஆனால் வரதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. கொஞ்சம் காட்டு ஏரியா தான் பிரச்சனை. என்னடாப்பா இது ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. வருது ஒரு ரோட்டு கீழே போதா. நான் இந்த ரோட்டு இங்கே எங்கேயும் போகுதான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆமிக்காராங்களே மீட்டிங்காடா. சுற்ற கிட்ட போகிறாங்க. வாடாப்பா வா, அங்கே ஒரு கடையை வாங்கிடுவோம். இங்கே ஊர்கள் வந்துட்டு நீ கடை ஒன்று போயிட்டு புரோவுக்கு தலை சுற்றுதான்னு சொல்கிறான். தண்ணி போத்தல் சரி வாங்கி தரணும் அவனுக்கு, பாவம் சரியில்லை. ஓ ஓ ஓ அந்த ரோட்டை சேஃபாக போடணும் இல்லைடா அவனுக்கு.
இது எங்கேயும் போயிருக்கா ரோட்டு போகிறோம். இது இந்த பாவடை போகிற ரோட் மாதிரி பார்த்தா எனக்கு அது இல்லை ரோட். ஆனால் அது ஒருத்தர் கடையை பாரு, அடுத்த கடையில் இருந்து வருதாண்டு. இங்கெல்லாம் ஃபுல்லாக சிங்கிளாக்கள். ஃபுல்லாக இது வந்து சிங்கள ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கிளாக்கள் தான் இருக்காங்க. ஒரு சில இடங்கள் தான் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிற பார்டர் வரும் எல்லை பகுதிகள். எங்கடா போகும் தண்ணி கடை? ஏதாச்சும் சாப்பாடு கடையில் அடிக்க ஒரு தண்ணி கடையில் நிப்பாடு பார்த்தா இப்படி காணலையடா ஒரு கடையும். இந்த ஒரு கேஸ் போட்டிருக்க ஒரு கடையாது. கடை தான். சரி ஓகே. எங்களுக்கு தண்ணி போட்டு வாங்க. சரி விட்றா ப்ரோ. நிறைய நல்லா கடையில் பார்த்து நிப்பாட்டு. உனக்கு வாங்கி தரேன்பா. அண்ணன் வாங்கி தரேன் உனக்கு. வா உண்டாப்பா. ஒருத்தங்க வேறு கடையில் இருக்க இந்த சலூன் கடைக்கு முடி வெட்ட போறியா சொல்லி இறக்கி விட்றேன். சிங்கிளாக்களோட முடிய வெட்டி அவனை வடிய வெட்டுவானு. சிங்களப்படிய மாதிரி வெட்டி விடுவான் உனக்கு. கொண்ட கப்பானவா நீ சொல்லு. அப்படி கொண்ட கப்பான்னு சொல்லு. என்ன கொண்டு என்னத்தை வெட்டுறதையா வெட்டி விடுவாங்க. கொண்ட கப்பான சொல்லு. சாதி பென்றா பாதி வா. ஆமாம் போட்டதான் தம்பி. நல்லா பொட்டியண்டா அவன் தெரியும். இங்கே இருக்கிறாங்களுக்குள்ள தபுல போச்சு ஒழிவிகள். இந்தவா எங்கடா ஒரு கடையும் காணல. இங்கே சிக்னல் இல்லை வருது. சூப்பரா யாரா லைசன்ஸ் கொடுக்கானது இறந்து சும்மா லைசனை கொடுத்து வச்சுக்கானு போல. பெண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சாதி பெண்டா இருக்கு. என்ன இங்கே இங்கே நீ கடை தான். உனக்கு பயப்படாத வா. நீ ஃபுல் கடை தான். எங்கே ரோட் வரணுமே மைக். இன்னும் எத்தனை விட இருக்கு? மகாதாஜிக்கு நெட் காலாடி சத்தம் போட மாட்டாடா. பார்த்து போடா இடக்கடை. மலையை விட்டு கீழே வந்தவர் தான் கொஞ்சம் வெக்க குறைஞ்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடைகளை தான் தேடுறோம். ஒழுங்கான கடை இல்லை. சாப்பிடணும் இல்லாட்டி சோடா கடை குடிக்கலாம். உங்களுக்கும் டான் 5 மணிக்கெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆகணும். நிறைய வேலை இருக்கு இன்றைக்கி நமக்கு. பார்ப்போம். ஒரு கடை கூட வரல இன்னும். பசி எலும்பிட்டு ப்ரோ சரிப்பட்டு வராது. எங்கே கட்டையை பார்த்து நோக்கும். எல்லாம் சின்ன சின்ன கடையை தானே ஏதாவது இருக்குல்ல. ஒரு தண்ணி போத்தல் இருக்குமா? டவுட்டாக இருக்கு. ஒரு கடை போகுது. இனி எந்த சின்ன கடை வந்தால் நிப்பாட்டி போட்டு தண்ணி குடிச்சு போட்டாண்டா போகணும். என்னையா ஓவி மாதாச்சு கத்துறா. 290 மீட்டரில் இடது பக்கம் திரும்பணுமாம். மூங்கில் காடுகளே. இங்கே பாரு மூங்கில் மரத்தை வந்துவோமா? தூண்டலுக்கு சட்டை ஓடிக்கிட்டோம். இந்த ஆற்றுல இருந்தாவா? வெட்டணும் தெரியும். மாதாஜி சொல்லிட்டா. இந்த ரோட்டில் வந்தேன். நம்ம எத்தனை ரோட்டில் வந்தேன். ஏற குளிக்காங்கடா. பார்த்தியா காரில் வந்து இறங்கி இதில் குளிக்காங்கண்டா. நல்லா கூலிங்காக இருக்குது தண்ணி. எவ்வளோது குளிப்போம் அவங்களோட சேர்ந்துலாம். இல்லை இது வந்து வேறு ரோட் ப்ரோ. நம்ம வந்த ரோட் இல்லை. இது நம்ம வந்து தார் ரோடு. இது வந்து கொங்குரு ரோட் தானே. ஆனால் அந்த மரத்துக்குன்னு தண்ணி இங்கே சட்டப்படி இருக்குண்டா பேர். நல்ல கூலிங்காக எனக்கு குளிக்கிறதுக்கெல்லாம். ஆ நெய்வேட்டா நம்ம வந்து தார் ரோட். கிவர்
பஸ்காரன் சைட் வர மாட்டான் பாறான், இழுத்து போகிறான்டா பார்ப்பேன். நம்ம வந்த ரோட்டுக்கு தானே வரும். அது ஆறு வந்து கொஞ்சம் நல்லா உள்ள இதாக இருந்தது. இது சும்மா சப்பு தண்ணி மாதிரி ஓடுது. அது அடுத்த பக்கம்டா. அது இதை நம்ம அம்பாறை இதுக்குள்ளே எடுத்துடுறோம். இப்போ நம்ம இதை நம்ம அம்பாறை ஓன ரோடு அதுக்கு போகணும். நம்ம வந்ததுனா ஃபுல்லாக வீடுகள் இல்லையே. நம்ம வந்ததுலாம் ஒரு கடை இல்லையே. கடை இல்லை, வீடுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. 190 மீட்டர் இடது பக்கம் திரும்பணும். அதாவது இப்படி ஒரு வியூவே இல்லை. எங்கே கிரால் ரோட் போகுது எங்கேயோ. அடிக்கிற வெயிலுக்கு போய் வர மாட்டேன். இறக்கமில்ல கக்கியடா. நல்ல தண்ணி ஓடுது. வடியா குளிச்சா நல்லா சட்டப்படி இருக்கணும். ஐயா இந்த ரோட் எங்க போகுது? இங்கே வாழை மரம் மலிஞ்சு போய் கலக்கூடாது. இங்கே வாழை குலைக்கு அவ்வளோ இப்போ விலை குறையாதான் இருக்கும் போலண்ணே. ஓ சீனிகள் நான் விளைஞ்சு போய் கூட கிடக்கு. இங்கே ராசினி பிளாக மரத்தை ஓண்டாப்பா. ஒரு இரவையில் வருவோமா? 2-3 வந்து போட 2-3 ட்ரிப் கொண்டு போனா. சரி ஓவல் மேப்பை போடுவேண்ணே. எங்கே இந்த கத்துறா? இடது பக்கம் இப்போ விட்டுறலையே. நான் சொன்னேன் இந்த கோவில் மாதாஜி எங்கேயோ கொண்டு அடி வாங்கி தரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா நம்மளை போட்டு. உண்டாப்பா அப்போ கண்ணு கடிச்சு விடும். அட்டை இதை பார்த்தியா? பிரேக்கு பிடிப்படல, எல்லாம் செட் பண்ணணும் போயிட்டு. சரி ஓகே வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து நம்ம நேராக போகும் நினைக்கிறேன். தண்ணி இருக்கா? நீங்கள் எப்போ போயிருங்க இப்படி ஃபேமிலியாக போகிறீங்க? ஆமாம் நான் பொறுப்பு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அவன் வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையில் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அவன் ஜெர்மனில் மட்டும்தான் குடும்பமாக போவானான். இல்லாட்டி அவன் கல்யாணம் கட்டுறலையா என்ன தெரியல. அதை வேறு நாட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க. இப்போ போனால் அப்போ நீங்கள் போனால் அந்த ஜெர்மனுக்கு மட்டும்தான் போவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்க. போனால் ஜெர்மன் யூரோப் நாட்டுக்கு மட்டும் போவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்படி பெட்ரோலுக்கும் பாரு டீசலுக்கும் பாடுறா. விட்டா மண்ணெண்ணைக்கு விட்டு பாடுவான். ஐயா எவ்வளோ பெரிய ஆறு முன்னக இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆறு மயிலாடா. இது மயில் விளையாடுதாப்பா. இது எங்க வந்து தெரியுமா? இப்போ ஆமிக்காரன் ஏரியா. சரி ஓ அந்த ஏரியாவுக்கு தெரியும். சரி ஓல் மாதாஜி நம்மளை கொண்டு போய் சவமாக்கி போட்டு விட்டுருக்குறாப்பா. பிரச்சனை இல்லை, நிறைய இடங்களை காட்டியிருந்தா பாவம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல்லை நான் மாடு சாப்பிடாதா? யாருக்கு தெரிஞ்ச இது என்ன புல்லுன்னு தெரியுது இல்லையே. ஆனால் எவ்வளோ மாடுகளுக்கு சாப்பிட்ட மாதிரி காணல. ஆக்சிடென்ட் பட்டு நடக்கும், உடஞ்சி கிடக்கலாம். பூவரச மரம் ப்ரோ, கனகாலத்து போல காக்கன் பின்னுக்கு போயிட்டு நம்ம அவரத்தை சாப்பிடுவோமா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கடையில் சோடா கடை வாங்கம்மா. அப்போ நீ சாப்பிட மாட்டேனே. நம்ம ஏரியாவுக்கு போவேன். மயிலை பார்த்தியா தோவரி சாப்பிட போகுது நினைக்கிறேன். இப்போ பசி எலும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட் யாருக்குலாம் ஞாபகம்? நம்ம ஒரு நாள் வாட்டர் ஃபால்ட்டு சின்ன வாட்டர் ஃபால் இருக்க கூட்டிகிட்டு இருந்தவங்களெல்லாம் வந்து காட்டினேன், பார்த்துருப்பீங்க. அந்த ஏரியா தான் இது. இது அப்படியே அங்கே தண்ணியெல்லாம் வற்றி போயிட்டு
இப்போ பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு குளிக்கலாம் போல இப்போ இந்த டைமில் நீ தண்ணி யாரா பீக்கெண்ட் அடிச்சு வச்சுக்கான் உள்ளுக்குள்ளே பஸ் கோட்டுக்குள்ளே பீக்கெண்ட் எழுதி வச்சுக்கானல்றா என் ஃபேன்ஸ் எவனோ ஒருத்தன் வெறித்தனமான ஃபேன்ஸாக இருப்பான் ஒரு வேலை எந்த ஃபேன்ஸ் வெறித்தனமாக இருப்பானோ பீக்கெண்ட் எழுதி வச்சுக்கான் உள்ளுக்குள்ள பஸ் கோட்டுக்குள்ளே யாரா அவன் யாரா பெரிய பிக் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் கல்முனைக்கும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் உகனைக்கு 13 கிலோமீட்டர் நம்ம போனால் இப்போ ஏற்கனவே ஆரம்பத்தில் வீடியோவில் போன ரோட்டு இந்த ரோடு தான் மாதாஜி கூட்டி கொண்டு விட்ட ரோட்டு எப்படி எல்லாம் சுத்து முறாட்ட பற்றிக்கா மாதாஜி போண்டா அப்போ இயற்கை நல்லா இருக்குன்னு போனேன் அவனே சார் தெரியாம மாதாஜி ஏசி போட்டேனே ப்ரோ ஓகே இப்போ வட்டைக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உழவடிக்காங்க ஃபுல்லாக பாருங்க வரம்பெல்லாம் காட்டுறாங்க இனி அடுத்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்க போகிறாங்க இனி அந்த டைமில் வந்தீங்கன்னா விதைச்ச டைமில் வந்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா பச்சை பசேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரியான எதிர்காத்தா இருக்கு சில நேரம் சத்தம் கேட்கும் தெரியல காற்று சத்தம் எதிர்காத்து கூட அடிக்குது ஆண்டவா ஒரு கடையை கண்ணில் காட்டப்பா கண்ணில் காட்டு தெய்வமே பசி அளவுக்கு தூர வேண்டியிருக்குல்ல ஆடா ப்ரோ நீ இப்படி புள்ள குட்டியோட வரணும் சரியா இல்ல ரோட்டை பார்த்து பின்ன உனக்கு நடக்கணும் நான் அதை வீடியோ எடுக்கணும்டா உனக்கு சரியான காட்டு எந்த அளவு உலகம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ள வந்து உழவடிக்கு வந்தாங்க அப்படியே வரம்பெல்லாம் கட்டி உழவடிச்சுட்டு இப்போ அடுத்த முறை விதைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு விதைச்ச பிறகு இங்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் இந்த பிறகு வெட்டிக்காது பரவாயில்ல பெருசாக வெள்ளம் வரல ஃப்ரெண்ட்ஸ் இங்கால நம்ம ஏரியா பார்க்கறதா வெள்ளங்கள் வந்து கூட சிங்கள ஏரியாக்கள் வந்து நம்ம ஏரியாக்கள் வந்து சேர்ந்துட்டு அவரோட நம்ம ஏரியாவில் வர சந்தோஷம் வேற எங்கேயும் வராதான் அழகாக எங்கே வந்து ரசிக்கிறாங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வராது என்ன நமக்கு போன போக்குள்ள குரங்கு ஒரு சதியை பண்ணி நம்மளோட சீட்டை லம்பிச்சு போட்டு மத்திய முகாம் அதாவது சென்ட்ரல் கேம்ப் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல போனால் சரி இடது பக்கத்தில் திரும்பி இருந்தால் சென்ட்ரல் கேம்ப் நம்ம அங்கே போத்தவல நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அவரது ரவுண்ட் அபவுட் பக்கம் ஒரு கடை ஒன்று இருக்கும் அவரது சோடா வாங்கி சோட்டு சைடு வாங்கி சாப்பிட்டா இந்த வீடியோ நம்ம அப்படியே முடிச்சிடலாம் சோட்டி சைட்டை வாங்குவாங்க அப்படியே கடைசி மட்டும் ஒன்றுமே நடக்க போறல சரி எப்படி நம்ம கிட்டத்தட்ட நம்ம இலக்குக்கு வந்து சேர்ந்துட்டு வருது பக்கத்துல என்னன்னு பார்ப்போம் ஆண்டவா வெயிலுக்கு நித்திர தூங்குது ஒரு பக்கம் சரியான நித்திர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சவளக்கடை கிட்ட வந்து சேர போகிறோம் இப்போ இது சவளக்கடையா தெரியல ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஃபுல்லாக அப்படியே சவளக்கடை கலந்து ரோட்டுக்கிட்ட வந்துடுறது ஏதாச்சும் பிடிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் மலைக்கு மேலே ஏறி காலெல்லாம் ஒரு பக்கம் பெயினாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பசி எழுமிட்டு சாப்பிடணும் இந்த காற்று வந்து கொஞ்சம் உரமாக இருக்கிறதால ஹெல்மெட் மூடி காய்க்கிறேன் எப்படி எந்த அளவு கிளியராக விளங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதை தக்க வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம்
நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுக்க வேண்டிய இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வாங்க. என்னடா இன்னும் ரோட்டுன்னு சேருது இல்லை, எவ்வளோ ஓடி 75 26 ஓடுற ரோட்டு வரலையே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஓடணும் வாடா நம்ம. எல்லாரும் நிறைய பேரை பார்த்தேன். பேர்லாம் என்ன கலனோடையும் நச்சுருவாங்க கூடுதலாக. விதைக்கிற சீசன் வந்துட்டு தானே இப்போ கூடுதலாக எல்லாரும் நச்சுருவாங்க. ஓ மாதாஜி, சார் நமக்கு சவலை கடை வரல. நம்ம சொல்லி போய் சவலை கடை தின்னு சவலை கடை கேட்டு இவ்வளோ தூரம் கிடக்கு பண்ணுறீங்க வரீங்க. இழுத்து வராது. சரியான காத்தா இருக்குடாவா. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவளக்கடை கிட்ட வந்துட்டோம். சவளக்கடை எனக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்டாக போகிற தெரியுது தானே, அதுக்கிட்ட என்ன மழையா தூர்னது. இப்போ அதுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, அவர்கிட்ட போய் சாப்பிடுவோம். மோஸ்ட்டு சோடா இருக்கிறா குடிப்போம். சர்வத் குடி பண்ணுறான். ப்ரோ அவரை ரொட்டி ஐட்டம் இருக்கு, அவர்கிட்ட சாப்பிடுவோம். எங்கே மருதானைக்கா ஒருத்தவங்க வந்து ஆக்கள் கூட ஒருத்தர் சாப்பிடுவோம். என்ன நடக்கும்னு விராஜா பாரு. அங்கே இருக்கா வட்டி போட்டு போடுவான்னு தெரியும் இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒன்றும் இல்லை, வாங்க போவோம்.